ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன லன்ச் அப்படின்னா ரைஸு, ஃபிஷ் ஃப்ரை, மணத்தக்காளி கீரை, மீன் குழம்பு. மீன் குழம்புல நாங்கள் எப்போதுமே காய்கறி போடுவோம். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் போட்டிருக்கோம். இப்போ வெண்டைக்காய் எல்லா இடத்துலையுமே சீப்பாக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி புளிக்குழம்புக்கு, மீன் குழம்புக்கு எல்லாத்துக்கும் வெண்டைக்காய் அதிகமாக நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். கத்திரிக்காய் சீசனில் கத்திரிக்காய், முருங்கைக்காய் சீசனில் முருங்கைக்காய், அந்த மாதிரி புளிக்குழம்புக்கு நம்ம என்னென்ன காய்கறி யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே மீன் குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்படி வைப்பேன் அப்படின்னா, மீன் குழம்பு எப்போதுமே புளிக்குழம்பு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் வைப்பேன். வச்சு முடிச்சுட்டு அட் லாஸ்ட் வந்துட்டு மீனை சேர்த்துருவேன். அதே மாதிரி மீன் குழம்புக்கு போடுற மசாலாக்கள் பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து மசாலா வந்து தனித்தனியாக போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். இந்த மீன் மசாலா, குழம்பு மசாலா அந்த மாதிரி அதையெல்லாம் போடுறத விட நம்ம வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம அரைச்சி போட்டோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும். தூளாகவும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த செட்டிநாடு ஸ்டைலில் மிளகாய், மல்லி, ஜீரகம், சோம்பு, மிளகு இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃப்ரை பண்ணி மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அப்படியே செய்யலாம். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.